வணக்கம், எல்லோரும் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி இட்லி மாவு அரைச்சாச்சு. அண்ட் கூடவே க்ரீன் டீயும் கையில் எடுத்துகிட்டு பால்கனி வழியாக எட்டி பார்த்தா 7 மணிக்கு இளம் வெயில். சூரிய பகவானை இந்த மாதிரி ஒரு இளமையான ஒரு வெயிலோட பார்த்து 2 மாதம் ஆச்சு. எப்பயும் கார்த்தால எழுந்து பார்த்தா கருகருன்னு மேகம் இருக்குமா. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரம்யமாக இருந்தது. அதை பார்த்துட்டே டீயும் குடிச்சிட்டு அடுத்தடுத்து என்ன வேலைகள் வேலைகளை முடிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி கருட பஞ்சமி இல்லையா, அந்த கருட பஞ்சமியோடைய பெனிஃபிட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நான் ஷார்ட்ஸாக ரிவீல் பண்ணியிருக்கேன். கார்த்தாலையும் வந்திருக்கும், மத்தியானமும் வரும். அதோட நம்ம ஸ்ருங்கேரி பெரியவாவோட 33வது வருதந்தியும் இன்னைக்கு, அதாவது வருதந்தினா பர்த்டே, அதுவும் வந்து இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படிங்கறத பார்த்துடலாம். சுட சுட அன்னம், இது வந்து பீர்க்கங்காய் தோலுடைய தொகையல், கீன்வா எனக்கு, இது அம்மாக்கான ரைஸு, களத்துக்கான பருப்பு, தக்காளி ரசம். இந்த களத்துக்கான பருப்புனா என்னன்னு கேட்டிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர், களத்துக்கான பருப்புனா என்னன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தா. ஃபர்ஸ்ட் கவலமான சோறு எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் ரைஸ், அதாவது கார்போஹைட்ரேட், அதோட கொஞ்சம் பருப்பு, அந்த ஃபர்ஸ்ட் கவலத்துக்கான பருப்பு, அது வந்து புரோட்டீன், அடுத்து கொஞ்சோண்டு நெய், அது ஃபேட். இதுதான் பேலன்ஸ் டயட். இதை ஒரு உருண்டை முதல்ல எடுத்து போட்டுக்கணும். அந்த ஒரு கவலத்துக்காக எடுத்து வைக்கிற பருப்புங்கிறதுனால இது களத்துக்கான பருப்புன்னு மருவி வந்துடுது. இதுதான் அந்த களத்துக்கான பருப்போட ஸ்டோரி. இந்த ஒரு கவலம் அந்த சோறு வந்து உடம்புல ஒட்டும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.